உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. சார் தொடர்ந்து 5 நாட்களாக பங்குச்சந்தை சரிவில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு என்ன சார் காரணம்? அதுக்கு முக்கிய காரணம் ஃபெடரல் ரிசர்வ்னுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே தே அலவுட் டு டிப்ரிஷியேட். நம்ம மத்திய ரிசர்வ் வங்கி ஏன்னா அவங்க கையில் கண்ட்ரோல் இருக்குது, கையில் 700 பில்லியன் டாலர் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க நினச்சாங்கன்னா அந்த சரிவை தடுக்க வேண்டும் அப்படின்னா தாராளமாக தடுக்கலாம். ஆனால் அவங்க தடுக்கலை. இப்போ சில்வர் பார்த்தீங்கன்னா நேற்று 8,000 ரூபாய் அதிகமாகுது, இன்றைக்குமே 2,000 ரூபாய் உயர்ந்திருக்கு. ஸோ இது ரீசெண்டாக இந்த ரைஸ்க்கு என்ன சார் ரீசன்? கோல்டு மாதிரி மெயின் மினரல் கிடையாது, அது ஒரு பை ப்ராடக்டாக கிடைக்கக்கூடிய மினரல். ஸோ ஆனால் ஸ்டில் ஒரு மெஜாரிட்டி நம்ம ப்ரொடக்ஷன் போர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகி ருப்பி டிப்ரிஷியேட் ஆனதும் ஒரு காரணம். கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டு நம்ம கம்ப்ளீட் 100% ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க நம்ம நாட்டிலே ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் சில்வர் நம்ம ரீசைக்கிள் அந்தளவுக்கு பண்ண முடியாது. ஒரு 1 இயர் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் கிவன் குட் ரிட்டர்ன்ஸு சில்வர், நோ டவுட்டு. ஏன்னா நம்ம மெட்டல் ப்ரைஸே பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த சில்வர் ETF நல்லாவே கொடுத்துருக்கு, பர்டிகுலர் கோல்டை விடவும். ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிடெட் ஃபவுண்டர் சொக்கலிங்கம் பழனியப்பன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். தொடர்ந்து 5 நாட்களா பங்குச்சந்தை சரிவில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு என்ன சார் காரணம்? இன்னைக்கு ஏற்றம். ஸோ ஜென்ரலாக இப்போ சமீபத்தில் விழுந்தது மெயினாக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கு முக்கிய காரணம் ஃபெடரல் ரிசர்வ்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி குறைப்பாங்க. இப்போ வட்டி குறைக்கிறது மட்டுமல்ல, ஃபியூச்சரில் வட்டி குறைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சந்தேகமும். அதாவது இப்போ குறைச்சிருவாங்க 0.25, இப்போ இன்னைக்கு பார்த்தோம்னா குறைச்சிட்டாங்க. ஸோ மார்க்கெட் அப் ஆயிடுச்சு. பட் ஃபியூச்சர்ல இது மாதிரி குறைப்பாங்களா, மேபி குறைக்காம போகலாம் அப்படிங்கிற மாதிரி பல சந்தேகங்கள். இது மாதிரி எந்த ஒரு ஐயமும் இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக அந்த பணத்தை நம்ம இங்கேருந்து உள்நாட்டுக்கே எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ் இங்கே பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இப்போ இங்கே ஒன்று இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, இன்னொன்று அமெரிக்காவுக்கு உள்ளே கொண்டு போகிறாங்க. ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போகையில் நம்மளுடைய பங்குச்சந்தை அடிபடுது. திருப்பி அமெரிக்காவுக்குள்ள டாலராக நிறைய குமியையில் அமெரிக்க டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுது, ஸ்ட்ராங் ஆகுது, வலிமை அடையுது. ஸோ இதுதான் முக்கியமான ரீசன். அப்புறம் ஜென்ரலாக நம்ம ட்ரேடு டீல், அமெரிக்காவோட உண்டான ட்ரேடு டீல், இன்னும் வர்த்தக பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்கு, எப்போ முடியுங்கிற அன்சர்டன்டி. அப்புறம் இங்கே ஸ்மால் மிட் கேப் எல்லாம் கொஞ்சம் அடி வாங்குச்சு. இன்னும் இட் இஸ் ஒர்த்தா, இவ்வளோ வேல்யூவேஷனில் இருக்கே. அது ஸ்மால் மிட் கேப் கொஞ்சம் ஹையர் வேல்யூவேஷனில் இருக்குன்னு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். 2024 ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் இதெல்லாம் புட் டுகெதர் ஒரு சின்ன ஷேக் மார்க்கெட்டில் ஒரு 0.5% அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. தீஸ் ஆர் த மேஜர் ரீசன்ஸு. அது போக லோக்கல்ல இன்னும் ப்ராபப்ளி இந்த ஏவியேஷன்ல கொஞ்சம் இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் அது மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய அளவில் இல்லை. ஏன்னா அது 50ல் ஒரு பங்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. பட் ஸ்டில் அது மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள், இந்த ஐட்டம் மேஜராக இங்கேருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பணத்தை எடுத்துகிட்டு போனதான் சமீபத்திய சந்தையினுடைய இறக்கத்திற்கு காரணம். நீங்க முன்னாடி சொன்ன போது டாலர் ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஒரு பக்கம் பார்த்தா டாலர் ஸ்ட்ரென்த் ஆக ரூபாய் சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. 90 ரூபாய் கிட்ட போச்சு, இப்பதான் ஒரு 88, 89ல போயிட்டு இருக்கு. இல்ல ஸ்டில் 90க்கு மேலதான் இருக்கு. இன்னுமே சரியுமா சார்? சரி, லைக் திஸ் இஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ். அதாவது என்னன்னா, இப்போ நம்ம எவ்ரி ஆவரேஜ் பாத்தீங்கன்னா டாலருக்கு அகெயின்ஸ்டா ரூபாய் ஒரு 4% ஆகுது சரியும். அது என்னன்னா எவ்ரி இயர் கரெக்டா 4% சரியாது. பட் ப்ராபப்ளி 4 to 5% வச்சுங்க. பட் ஒன்ஸ் இன் அ ஒயில் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு ஒரு தடவை 10-15% சரியா. ஸோ அதுதான் நடக்கக்கூடியது. ஏன்னா இப்போ நம்மளுடைய நாட்டினுடைய இன்ஃப்ளேஷன் அதிகம், இன்னும் அங்கே டாலர்னுடைய இன்ஃப்ளேஷன் குறைவு ஜென்ரலா. பட் ஆஸ் வி ஸ்பீக் டுடே இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் அமெரிக்கா இன்ஃப்ளேஷனோட குறைவாக இருக்குன்னு சொல்லலாம். பட் ஆனால் லாங் டேர்ம் பேசிஸ் நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய கரன்சியும் வீக்கன் அடையும். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். பட் இம்முறை நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா,
என்னுடைய ஒப்பீனியன்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே தே அலவுட் டு டிப்ரிஷியேட். நம்ம மத்திய ரிசர்வ் வங்கி வந்து ஏன்னா அவங்க கையில கண்ட்ரோல் இருக்கு, கையில 700 பில்லியன் டாலர் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க நினைச்சாங்கன்னா அந்த சரிவை தடுக்க வேண்டும் அப்படின்னா தாராளமா தடுக்கலாம். ஆனா அவங்க தடுக்க வந்து அந்த அளவு முனைப்பா செயல்படல. ரீசன் வந்து அமெரிக்காவில் வந்து 50% டாரிஃப் போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நமது நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, பிசினஸ் நலிவடைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த டிப்ரிசியேஷனை போய் நிப்பாட்டினாங்கன்னா ஃபர்தர் எக்ஸ்போர்ட் குறையும். ஸோ நம்ம டிப்ரிஷியேஷன் அலோவ் பண்ணுறது வந்து பெட்டர். அதுதான் அரசாங்கம் பண்ணியிருக்கு, மத்திய ரிசர்வ் வங்கி பண்ணியிருக்கு. நம்மளுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் மிஸ்டர் அனந்த நாகேஸ்வர், ஸோ அவர் கூட இப்போ சமீபத்தில் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, நான் என்னுடைய தூக்கத்தை இழக்கலை, ருப்பி வந்து வீக்கன் ஆகிறதுனால 90 ரூபாய்க்கு போனதுனாலயோ 90-50க்கு போனதுனாலயோ நான் அதை பற்றி கவலைப்படலை. ஸோ அப்போ வந்து இன்டென்ஷனலி கவர்மெண்ட் அலவுடு. ஸோ அதனால வந்து இப்போ நம்ம ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். அதாவது கொஞ்சம் அவன் 50% வரி போட்டிருக்கான், இது நம்ம ஒரு 5% 10% அவ்வளோதான். இது 5% கூட இல்லை, அந்த லெவலுக்கு தான் நம்ம டிப்ரிஷியேட் ஆயிருக்கு சமீபத்தில். ஸோ ஒரு 5% டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா டு தட் எக்ஸ்டென்ட் நம்ம குட்ஸ் வந்து வெளிநாடுகளுக்கு சீப்பராக கிடைக்கும். ஸோ அதனால ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. இன்னொரு வகையில் நம்ம இறக்குமதி பண்ணுறோம், கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயிலு, வேற பல எலக்ட்ரானிக் சிப்ஸு, கம்ப்யூட்டர்ஸ், பல ஐட்டம் இறக்குமதி பண்ணுறோம். அது எல்லாமே காஸ்ட்லி ஆகும். பட் ஈவன் தென் தட் இஸ் ஃபைன் அப்படின்னு தான். ஏன்னா க்ரூட் ஆயில் பெருசாக விலை ஏறவில்லை, அதனால நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும், அரசாங்கத்துக்கு தெரியுது. அதனால தட் இஸ் ஓகே. ப்ளஸ் நமக்கு இங்கே லோக்கல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் அதிகமாகிட்டே வருது டே பை டே. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் அதெல்லாம் பேலன்ஸ் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் அ கால்குலேட்டட் மூவ் அண்ட் ரிசர்வ் பேங்க் வந்து அலவுடு த டாலர் டு ருப்பி டு டிப்ரிஷியேட். அதான் இருக்கு. ஸோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதியாளர்களுக்கு நல்லது. இப்போ வந்து ஆர்பிஐ வந்து 4வது முறையாக அந்த ரேட் கட் வந்து அறிவிச்சிருக்காங்க. முதல்ல வந்து 5.5 குறைக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ December 10 வந்து 5.25 ஒரு 0.25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இதனால வந்து நிறைய லோன்ஸ் எல்லாம் குறையும், இஎம்ஐஸ் எல்லாம் குறையும், இன்ட்ரெஸ்ட் குறையும். ஸோ இது எஃப்டில எந்த அளவுக்கு சார் இம்பேக்ட் கொடுக்க போகுது? அதுக்கு முன்னால இப்போ நீங்க டாலர் டிப்ரிசியேஷன் கேட்டீங்கல்ல, அதுக்கு வந்து இதுவும் ஒரு காரணம். ஓகே, நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிக்கிட்டே போறோம். அமெரிக்கா ரேட்டே 3.25% தான். இப்போ நமக்கு அவங்களுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5% தான். யூஸ்வலா 6-7% இருக்கும். ஸோ இந்த அந்த டிஃபரன்ஸ் மேஜரா இல்லாத பொழுது இட் கெட்ஸ் அட்ஜஸ்டட் இன் கரன்சி. அவங்களுக்கு வேண்டியதை அங்கேருந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அதுவும் தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். தட் இஸ் அனதர் ரீசன். ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்ஸுக்கு வந்து டெஃபினட்டாக குறையும். எல்லாரும் ஒவ்வொரு பேங்க் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அவங்க லோனுக்கு பூரா குறைச்சி ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக. இவங்க பண்ண தெர் இஸ் சர்டன் பீரியட், அதுக்குள்ள அவங்க குறைக்க ஆரம்பிக்கணும். எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக தட் டிரான்ஸ்லேட்ஸ். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் லோனு குறைக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அவங்க டெபாசிட் ரேட்டையும் குறைக்கணும். ஸோ முன்னணி வங்கிகள் டெஃபினட்டாக அவங்க ரேட்டை குறைப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஃபர்தராக ரெடியூஸ் ஆச்சுன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதில் ஏன்னா அது வந்து வெரி ஃப்ளெக்சிபிள், பேங்கே நிர்ணயிச்சுக்கலாம். யாராவது 1-2 முன்னணி வங்கிகளில் ஒரு 0.25% குறைச்சாங்கன்னா எல்லா வங்கியும் குறைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆல்ரெடி 2.7% லோயஸ்ட் ரேட்டு, 2.7% கொடுக்குறாங்க முன்னணி வங்கிகள். ஸோ இப்போ இதெல்லாம் குறைஞ்சாங்க, இன்னொரு 0.2 குறைச்சி 2.5 ஆக்கினாலும் ஆக்கலாம். ஸோ எஸ்பிஐ அக்கௌண்ட் வட்டி விகிதம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, ஃபிக்ஸட் டெபாசிட் வட்டி விகிதம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இது எல்லாத்துலேயுமே வந்து டெஃபினட்டாக பாதிக்கும். எஃப்டி போட விரும்புகிறவங்களுக்கு இது வந்து ஒரு துரதிருஷ்டவசமான டைம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து சில்வர் பார்த்தீங்கன்னா வந்து நேற்று வந்து 8000 ரூபாய் சார் அதிகமாகுது, இன்னைக்குமே வந்து 2000 ரூபாய் வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இது ரீசெண்டாக இந்த ரைஸ்க்கு என்ன சார் ரீசன்? மேஜராக சில்வர் வந்து எகைன் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல், ஐ மீன் நாட் ஃபுல் அண்ட் ஃபுல், ஒரு மேஜர் போர்ஷன் வந்து இறக்குமதி பண்ணுறோம். கோல்டு 100% இறக்குமதி பண்ணுறோம். சில்வர் இந்தியாவில் காப்பர் மைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அலுமினியம் மைன்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனுடைய பை ப்ராடக்டாக வருது சில்வர் வந்து. ஜென்ரல் இட் இஸ் நாட் த கோல்டு மாதிரி மெயின் மினரல் கிடையாது, அது வந்து ஒரு பை ப்ராடக்டாக கிடைக்கக்கூடிய மினரல். ஸோ ஆனால் ஸ்டில் ஒரு மெஜாரிட்டி வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகி ருப்பி டிப்ரிஷியேட் ஆனதும் ஒரு காரணம். இரண்டாவது காரணம் வேர்ல்டு லெவலில் வந்து சப்ளை டிமாண்ட் மிஸ்மேட்ச். ஃபிசிக்கல் சப்ளை வந்து இந்தியாவிலையும் சரி, லண்டன் மெட்டல் மார்க்கெட்லையும் சரி, ஃபிசிக்கல் சப்ளை குறைஞ்சிருச்சு, உடனே அவங்களால கொடுக்க முடியலை. ஸோ தட் இஸ் ஆல்சோ எ ரீசன். இன்னும் தேர்டு வந்து இப்போ நம்ம ஜென்ரல் டிமாண்ட் ஆன் த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு, சோலார் பேனல்ஸு, கம்ப்யூட்டர் சைடில். ஸோ இதுங்களெல்லாம் வந்து டிமாண்ட் அதிகரிச்சுக்கிட்டே வருது, நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டு வந்து நம்ம கம்ப்ளீட் 100% ரீசைக்கிள் பண்ணிடுவோம் நம்ம நாட்டிலே ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் சில்வர் வந்து நம்ம ரீசைக்கிள் அந்த அளவுக்கு பண்ண முடியாது. பாத்திர பண்டங்களாக சில்வர் வச்சிருக்கா தான் நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியும், காதில் கழுத்தில் போட்டிருக்கிறது. பட் கம்ப்யூட்டரில் வர்றது, சிப்ஸில் வர்றது,
எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் வர்றது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் பண்ணப்படுது. ஸோ ஒரு ப்ராப்பர் ரீசைக்கிளிங்கிறது கிடையாது. ஸோ ரீசைக்கிள்டு சில்வருங்கிறது இந்தியாவில் அந்த அளவுக்கு கிடையாது, உலக அளவுலையும் குறைவு. ஸோ அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் ஃப்ரெஷ் மைன்ஸு, ஃப்ரெஷ் ப்ரொடக்ஷன்ஸு வந்துக்கிட்டே இருக்கணும். இதுலேருந்து ஒரு 50% தான் ரீசைக்கிள் ஆகுது, ரிமைனிங் வந்து ஃப்ரெஷ் மைன்ஸ்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த சப்ளை டிமாண்ட் கேப், அந்த இஷ்யூ தான் மேஜரு. ஃபிசிக்கல் சப்ளை அதில் பர்டிகுலர்லி இதுவாக இருக்குது. ஸோ அதனால் ஃபிசிக்கல் சில்வர் வந்து ரேட் அதிகம் தேன் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குற சில்வரை விட. பட் திஸ் இஸ் சப்போஸ் டு ஈஸ், கிராஜுவலாக ஈஸ் ஆகும். இன்னொரு காரணம் வந்து கோல்டு ஏறிக்கிட்டே போகுது. கோல்டு ஏறிக்கிட்டே போகல ஆட்டோமேட்டிக்காக சில்வர் ப்ரைஸும் கிராஜுவலாக வித் லேக் ஏறும். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். இப்போ சில்வர் ETF வந்து 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க, இது உண்மையா சார்? ஆமாம், ஒரு 90-95,000 ரூபாயிலேருந்து இப்போ 2 லட்ச ரூபாயில இருக்குன்னா 100% ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1 இயர் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் கிவன் குட் ரிட்டர்ன்ஸு சில்வர், நோ டவுட்டு. ஏன்னா நம்ம மெட்டல் ப்ரைஸே பார்க்குறோம். ஸோ அதனால வந்து இந்த சில்வர் ETF வந்து நல்லாவே கொடுத்துருக்கு, பர்டிகுலராக கோல்டை விடவும் அதிகமாக கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ வந்து ரஷ்ய அதிபர் வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருக்காரு. ஸோ இவரோட இம்பாக்ட் வந்து மார்க்கெட்ல எப்படி சார் இருக்கு? சில இப்போ நம்ம அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து அந்த யூஎஸ் சைடு. ஸோ மார்க்கெட் இஸ் மோர் ஃபோக்கஸ்டு டுவர்ட்ஸ் யூஎஸ், அந்த ட்ரேட் டீலு. ரஷ்யாவுக்கும் நமக்கு எப்பவும் போல ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அது ஆல் ஆஃப் அ சடன் வந்து அதில் வந்து ஒரு பெரிய தொய்வும் ஏற்படலை, பெரிய பூஸ்டும் ஏற்படலை. பட் அது வந்து ஒரு சின்ன நெகட்டிவாக கூட நம்ம சொல்லலாம் அவர் வந்துட்டு போனது. ஏன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்க நாடுகளுக்கும், அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அது வந்து அவங்களுக்கு ஒரு தான் மாதிரி, முள்ளு மாதிரி அவங்களுக்கு. எப்படி நம்ம எல்லாரும் அப்போஸ் பண்ணுறோம், வர இந்தியா மட்டும் சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு அனிமோசிட்டியை ஏற்படுத்தும், ஜெனரலாக ஏற்படுத்தி இருக்கும். அது 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 வந்து நிதர்சனமான உண்மை அது. பட் இந்தியா நம்மளுடைய பிரின்சிபலில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம எல்லா நாட்டோடையும் நாங்கள் நல்லா இருக்கோம். எக்காலத்துல பல டீகேட்ஸாக நமக்கு சோவியத் யூனியனோட போய்கிட்டு இருக்கு. அண்ட் இட்ஸ் a ஸ்மூத் ரிலேஷன்ஷிப். ஸோ அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன் a வே ஃபார் இந்தியா ஐ வுட் சே இட் இஸ் பாசிட்டிவ். ஏன்னா சர்டன் டிஃபென்ஸ் ஐட்டம்ஸ் ஆகட்டும், க்ரூட் ஆகட்டும், அதர் மேஜர் அதர் கொலாபரேஷன்ஸுக்கு, நியூக்ளியர் ரியாக்டர்ஸுக்கு, ஸோ இது மாதிரி மல்டிபிள் டெக்னாலஜி ஏரியா வந்து இப்போ நம்ம அமெரிக்காவெலாம் அதை வச்சுக்கிட்டு ரொம்ப கிராக்கி பண்ண இல்லை. நமக்கு ஒரு தேவையான டெக்னாலஜிஸ் வந்து ரஷ்யா மூலம் ஆல்ரெடி கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கையில் அது வந்து நமக்கு ஒரு வரவேற்கத்தக்க மூவ் தான். கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. நன்றி.